நாயை வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தியா? அப்புறம் எப்படி வாய் இல்லாமல் அது வந்து ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் கடிக்குது? இவ்வளோ மனுஷங்களெல்லாம் அது எப்படி கடிக்குது? வாய் இல்லாமல், பல் இல்லாமல்? கழட்டி விட்ட செருப்பு கூட கடிக்குது. அது எப்படி கடிக்குது பல் இல்லாமல், வாய் இல்லாமல்? நாயை வாயில்லா ஜீவன்னு சொல்கிற நீங்கள், அப்புறம் அந்த ஆடு, மாடு, கோழி, நண்டு, மீன், இறை இதெல்லாம் சாப்பிட்றீங்களே, இப்போ அதெல்லாம் மட்டும் உங்ககிட்ட வந்து வாயை திறந்து பேசிச்சா? அதுக்கு மட்டும் வாய் இருக்குதா? அதுங்களையும் நீங்கள் வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களையும் நீங்கள் சாப்பிடாம இருக்க வேண்டியது தானே? ஏன்னா அதெல்லாம் நல்லா ருசியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால் பிச்சு பிடிங்கி நல்லா தின்னுட்டு வந்து நாயை வந்து வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அது வந்து விஷப்பிராணி, அது வந்து அருவருப்பான ஒரு ஜீவன். அதனால தான் அதை விட்டு வச்சுக்கிறீங்க. இல்லைன்னா அதையும் நீங்கள் வெட்டி தின்னுட்டுருப்பீங்க. அதையும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துன்னு வச்சுங்க, நாயை வாயில்லா ஜீவன் பாவம்னு சொல்ல மாட்டீங்க, அதையும் வெட்டி தின்னுடுவீங்க. அது நீங்கள் சாப்பிட முடியாதனால அதை நீங்கள் பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க போல இருக்குது. மனசாட்சின்னு ஒன்று எதனா உங்களுக்கு இருந்ததுன்னா, நாயை எப்படி வாயில்லா ஜீவன் சொன்னீங்களோ அதே மாதிரி மற்ற உயிரினங்களையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதுங்களையும் வந்து வாயில்லா ஜீவன் தானே கம்முட்டுருக்கணும். அதை மட்டும் தின்னுட்டு வந்து நாய்க்கு மட்டும் பாவம் அப்படின்னா, அது எப்படி உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? யோசிச்சு சொல்லுங்கள்.